வணக்கம். உங்களை அன்புடைய வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது நமக்கு ஆர்பிஎஃப், எஸ்ஐ கான்ஸ்டபிள், குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சுட்டு இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 கிளாஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் யூசஸ் 900 grams at the place of 200 grams. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நேர்மையற்ற கடைக்காரர், ஓகேவா? ஸோ கடைக்காரர் வேறு, ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் அப்படிங்கிறது வேறு, ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராஃபிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த டைப்பில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுலிஸ், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1200 கிராம் 1200 கிராம் வெயிட் போட வேண்டிய இடத்துல வந்து இவர் 900 கிராம், ஓகேவா? ஸோ 900 கிராம் தான் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா அவருக்கான லாப சதவீதம், ஓகேவா? ஸோ இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் 1200 கிராம் வெயிட் போட்டு விற்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுறான்னா 900 கிராம்ஸ் தான் தான் போடுறேன் அப்படின்னா இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 0 0 12 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3. அப்போ 300 அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 300 அப்படிங்கிறது எங்கே போடுறது? அதாவது இந்த 300 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே? எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற முதல்ல கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவன் எவ்வளோ பயன்படுத்த வேண்டிய இடத்துல எவ்வளோ பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம கழிச்சு எடுத்துக்கணும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த 300 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம், ஓகேவா? ஸோ அப்போ 300, ஓகேவா? ஸோ 300 பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 900 கிராம் தானே பயன்படுத்துகிறான், ஓகேவா? அந்த 900, ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கிறோங்க, ஓகேவா? இங்கே ஈக்குவல் டு இதை அடித்து கொடுக்கலாமா? இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? இங்கே பெர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்கிறதுனால நம்ம ஈக்குவல் போட்ட முடியாது, இன்ட்டு 100 போட்டு இதை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இதை எப்படி அடித்து கொடுத்துலாமா? எப்படி அடித்து கொடுக்கலாம்? ஒரு 300 300, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 300 உங்களுக்கு 900 வந்துடுமா? 9. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 100 இருக்குது, ஓகேவா? ஸோ இதை எப்படியே அடித்து கொடுக்கலாமா? இப்போ 3ஐயும் அதாவது இப்போ ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா 100/3ன்னு வரும். இதை 100 இதை ஆன்சர் இது கழிச்சு வகுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33.33% அப்படிங்கிறது கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ 100 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 33.33% அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்போ 33.33% அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஈயில் தான், ஓகேவா? ஸோ நம்ம மறுபடியும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்க்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணி அதாவது கவனிக்காமல் கூட இருந்துக்கலாம். ஸோ மறுபடியும் பாருங்கள். ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் 1200 கிராம் அப்படின்னு எடை போடுற இடத்துல 900 கிராம் தான் பயன்படுத்துகிறார், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அந்த 1200 கிராம்லேருந்து 900 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 300 அப்படிங்கிறது 300 கிராம்ங்கிறது இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் லாபம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஓகேவா? ஸோ அப்போ 300 தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணோம்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி போடணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போட மாட்டேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு 300, அதை டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போடணும், ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவன் எவ்வளோக்கு விற்கிறதுக்கு சொல்லியிருந்தானோ அந்த 900 கிராம் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் போடணும், ஓகேவா? அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கணும். ஏன்னா பெர்சன்டேஜ் பார்க்குறோமா? இப்போ 300/900 இன்ட்டு 100, ஓகேவா? ஸோ ஏன் இன்ட்டு 100 போடுறோம் அப்படின்னா இங்கே பெர்சன்டேஜில் அதாவது லாப சதவீதம் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்ட்டு 100 போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா எப்படி அடிச்சு கொடுத்தோம்? அதாவது ஒரு 300 300 3 300 வந்துடும் நமக்கு 900 அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 இங்கே 100 இருந்துச்சு, ஓகே? அதை தான் அப்புறம் நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம் 100/3. அப்போ 100/3 அப்படிங்கிறத வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ என்ன கிடைக்குன்னா இதுதான் கிடைக்கும், ஓகே? ஸோ என்னென்னா 33.33% அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ 33.33% அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷன்ஸில் இருக்கா? ஸோ அப்போ இதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதாவது இந்த டிஸ்ஹானஸ்ட் ஷாப்கீப்பர் அப்படிங்கிற டைப்பில் ப்ராஃபிட் லாப்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கிறோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஃபரண்ட் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 10% per annum for 2 years is rupees 360. வாட் இஸ் த அமௌண்ட்? ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அமௌண்ட்டை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல இந்த 2 வருடங்களுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த டைப்பை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 வருஷம் அப்படிங்கிறத, ஓகேவா, 2 வருஷங்கிறத சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட், ஓகேவா, சரி காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வைங்க ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 2, ஓகேவா, 2 அப்படி போட வேணாம், பிஆர், ஓகேவா. ஸோ பிஆர் ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர்டு, ஓகேவா. ஸோ 100 ஸ்கொயர்டு, ஓகேவா, புரிஞ்சுங்களா. ஸோ 2 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிஆர் ஸ்கொயர்ட் பை 100 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுருணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் பி எவ்வளவு, அதாவது இந்த 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ 2 வருஷத்துக்கான இந்த இங்கே இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க, 360 ரூபா. ஓகேவா. ஸோ இங்கே இருக்கல ஆனமா 2 இயர்ஸ் யூஸ் தான் 360. ஓகே. அப்போ 360 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 360 போட்டுக்கலாம். ஓகேவா. ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்டு அப்படின்னா பிஆர்னா என்ன, பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஓகே. அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ பி இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா. அப்படி தானே, இங்கே 10 இருக்கா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே 6ங்கிறது 10, அந்த 10 அதுதான் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்குமா, அந்த 100 தான் இங்கே போட்டுக்க போகிறோம். ஓகேவா. என்னடா அது டக்குன்னு சடனாக 100ன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பி இன்ட்டு 100 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ பை இங்கே வந்து 100 ஸ்கொயர் தானே, அப்போ 100 ஸ்கொயர்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஜீரோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சா, அதாவது 10,000 போட்டுக்கலாமா. ஸோ ஒரு 100க்கு வந்து 2 ஜீரோ அப்படின்னா 100 ஸ்கொயர்டு மறுபடியும் 100 இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே தானே 10,000 கிடச்சிருச்சு. ஓகேவா. அப்படி வந்தது தான் இந்த 10,000. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அடிச்சு கொடுக்க தான் போகிறோம். ஓகேவா. ஸோ இது என்னது ஒன்றுமே கிடையாது, இங்கே 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ அடிச்சு கொடுத்தது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கா, ஸோ அதை வந்து நான் பாருங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பெருக்கிறோம். ஓகேவா. அப்போ 360 இந்த பக்கம் ஒரு 2 ஜீரோ இருக்கா, எஸ் 2 ஜீரோ இருக்குது. அப்போ அதையுமே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 36, அது கூட இன்னும் 3 ஜீரோ, ஓகே. அப்போ 36,000. ஓகேவா. ஸோ 36,000 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ 36,000ங்கிறது இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்குது. 36,000ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் ஆல். ஓகேவா. ஸோ அதாவது இங்கே என்னென்ன கொடுத்தாங்க, என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்தாங்க, 2 ஆண்டுக்கு 10% என்ற விகிதம் வைத்து கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும், அதாவது எளிய வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. உள்ள வித்தியாசம் ரூபாய் 360. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கான தொகை என்ன அப்படிங்கிறதான் கேட்டாங்க. ஓகே. அந்த தொகை தான் 36,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 36,000 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம், அதாவது 2 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த 360 அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து இதுக்கான ஃபார்முலா தான் இந்த மாதிரி 2 வருடங்கள் 3 வருடம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் கேட்டாவே நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து தான் கண்டிப்பாக எழுதிக்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த 2 இயர்ஸை வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பழகிட்டீங்கன்னாவே வந்துடும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்லையுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிஆர் ஸ்கொயர், ஓகேவா, பை 100 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் இங்கே ஃபார்முலா. இப்போ பிங்கிறது தான் பிரின்சிபல், ஆறுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அப்போ பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து நான் எடுத்து எழுதுறோம். அப்போ 2 இயர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான டிஃப்ரெண்ட் வந்து 360. ஓகே. ஸோ ஆல்ரெடி இருக்கல, அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பி அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே. பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டுங்கிறது, ஆறுங்கிறது ஆல்ரெடி 10ன்னு சொல்லியிருந்தேன்னா 10 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். அந்த 100 தான் இந்த 100. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பை
இப்போ 10,000 எப்படா 10,000 போட்டு அப்படின்னா 100 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏற்கனவே 100ல் 2 ஜீரோ இருக்குது, அது கூட இன்னும் 2 ஜீரோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சா? எஸ். ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சு கொடுத்தோம். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருந்துச்சு, 100 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிஃபிகேஷன் பண்ணோம் 360 கூட. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 36,000 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அப்போ ரூபாய் 36,000 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆப்ஷன்ஸாக நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது நோட் பண்ணல அப்படின்னா தெளிவாக நோட் பண்ணிக்கிறேங்க. இதில் எதுவும் டவுட் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A bottle of honey cost rupees 240. Okay, 240, but the price poured back in the same bottle rupees 768. ஓகேவா? ஸோ அடுத்து வாட் இஸ் த எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் த பேக்? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலோட தேனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 240. ஓகேவா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 பாக்கெட்டு தேன் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 768 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஓகே, வாட் இஸ் த எஃபெக்டிவ்? இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பச்சையாகவே தெரியுது. ஓகே, ஸோ அப்போ பச்சையாக அப்போ தெரியுது அப்படின்னா அதை தான் வச்சு இங்கே கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் தி பேக்? ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மார்க்கெட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2 விஷயம் இங்கே நமக்கு முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அவன் எவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்கான் இங்கே 240 ரூபா. ஓகேவா? ஸோ 240 ஒரு பாட்டில் அப்படின்னா இங்கே 4 இது. ஓகேவா? ஸோ இப்போ 4 இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 960 கிடைக்குமா? ஓகே, டவுட் இருந்தால் 24 உங்களுக்கு 4. ஓகேவா? இந்த ஒரு ஜீரோ சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் அங்கே 16 1 4 2 8 9. ஓகே, 960 கிடச்சிருச்சா? ஸோ அந்த 960 தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவன் 4 பாக்கெட்டுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருந்தான்? ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு அது வந்து 768. ஓகேவா? 768 தானே? ஓகேவா? ஸோ இப்போது இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்க்கணும். எது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்னா இப்போது செல்லிங் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த இப்போ 960 ரூபாங்கிறது அவன் 4 பாட்டில், அதாவது பேசிக்காக மார்க் பண்ண ஒரு பாட்டிலுக்கான மார்க் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240. அதனால தான் 4 பாட்டிலுக்கான மார்க்கெட் ப்ரைஸாக வந்து டோட்டல் மார்க்கெட் ப்ரைஸாக வந்து 960 நம்ம கண்டுபிடிச்சிடும் மொத்தமாக. ஓகேவா? மார்க்கெட் அவன் ஒரு பாட்டிலுக்கு சொன்ன ப்ரைஸ் அடிப்படையில். ஓகேவா? ஸோ அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸாக, அதாவது 4 இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 பாட்டிலுக்கான ஒட்டுமொத்த செல்லிங் ப்ரைஸாக தான் வந்து அவன் டிஸ்கவுண்டோட கொடுக்குறேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா அவன் சொன்ன, அதாவது 960க்கும் 768க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது அதிகமாக இருக்குது 960ம் 770க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது தள்ளுபடி பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கழிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 768 240 கழிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இங்கே பாருங்கள், நம்ம வந்து பார்த்தா இது கூட கழிக்கக்கூடாதுங்க. இந்த 960 இருக்குல்ல, அது 760 அதானே, என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து 768 போடுங்க, இதை கழிங்க. ஸோ இங்கே 10ன்னு வச்சுக்கோங்க, 10ல் 8 போச்சுன்னா 2. ஓகேவா? இங்கே வந்து 5 இருக்கும். ஓகேவா? 5 இங்கே 95 76. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா 96ல் 76 போச்சு, 95ல் 76 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 19ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 192ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ 192. ஓகேவா? ஸோ இப்போ 192 இப்போ தான் நமக்கு கிளைமேக்ஸுக்கே வரோம். ஓகே, ஸோ அப்போ 192 அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? டிஃப்ரென்ஸாக வந்துன்னா இங்கே 198 அப்படிங்கிறது 192ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எப்போ எப்படி போடுவோம் இருங்க, இந்த இதை வந்து தான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 192 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? 190 டிஃபரெண்ட் ஈக்குவல் டு 192 பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 960. ஓகேவா? 960 இன்ட்டு 100. ஓகேவா? இங்கே பெர்சன்டேஜ் பார்க்குறதுக்கா இன்ட்டு 100 போடுறோம். இப்போ இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்கலாம்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிக்கலாம். ஓகேவா? இதுங்க வேறு கலரில் அடித்தா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 196 96 296 வந்துன்னா உங்களுக்கு 192 வருதா? எஸ். ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஓகே, 2 10 20ன்னு சொல்லலாமா? இப்போ 20% அப்படின்னு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாமா?
இப்போ 20% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். 20% அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் ஈயில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஸோ மறுபடியும் சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தேனோட விலை 240. ஆனால் அதே பாட்டில் 4 பாட்டிலுக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா 768 அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் உள்ள தள்ளுபடி இதுக்கு வந்து தள்ளுபடி அப்படிங்க பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 240, அதாவது ஒரு பாட்டிலுக்கானது. இங்கே 4 பாட்டில் அப்படிங்கிறப்ப அது பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 960 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான செல்லிங் ப்ரைஸ், அதாவது இவங்க 4 பாட்டில் செல்லிங் ப்ரைஸ் பண்ணும்பொழுது 768 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை தான் நான் அந்த 6 மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட், அதாவது இந்த 960க்கும் 768க்கான டிஃப்ரெண்ட் தான் இந்த 192. ஓகேவா? அப்போ 192 மேலே இது டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவல் டு 192/960. 960ங்கிறது அவன் ஆக்சுவலி ஒரு பாட்டிலுக்கு பேசிக்கான விலை 240 சொல்லி வச்சதில் 4 பாட்டிலுக்கான டோட்டல் விலை தான் அதுதான் இந்த 960. அதனால தான் அதுதான் கீழே போகிறோம். 960 × 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ மிச்சது வந்துன்னா இங்கே 96 இருக்குது. இங்கே மேலே 192 இருக்குது. ஒரு 96 2 96 வந்துன்னா 192 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ மேலே 2 இந்த பக்கம் 10. அப்போ 2 10 20 ஆயிடுச்சு. அப்போ 20% அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சர். 20%ங்கிறது ஆப்ஷன் ஈயில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டவுட் இல்லை புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிள் இதுதான் அர்த்தம். இதில் இந்த கணக்கில் உள்ள கான்செப்ட் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராஃபிட் மேட் பை த ப்ராஃபிட் மேட் பை த செல்லிங் ஆன் ஆர்டிகல் ருபீஸ் 13,400. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் inquiry selling of the same article rupees 11,600. what is the profit rupees in sold the rupees 4,750? ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே காமனாக இருக்குது. ஓகே? ஸோ காஸ்ட் ப்ரைஸை தான் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,600. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 13,400. ஓகேவா? 13,400 இருக்கா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டே கூட்டினா சரியா கூட்டிட்டு ரெண்டையுமே நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே? முதல்ல இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1,600 11,600 13,400 நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா 600 கூட நீங்கள் 400 கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இருங்க, நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா சைட்லேயே போட்டு கூட்டிருங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே கூட்டிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கூட்டுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ இப்போ 0 0. ஓகேவா? 6 4 10க்கு 0 மேலே 1. ஓகே? 3 2 5. ஓகேவா? 3 2 இருங்க வரேன். 3 2 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா? 1 1 2. ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு? 25,000 அப்படின்னு நமக்கு வந்துச்சா? ஸோ இப்போ 25,000ங்கிறது இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? இருங்க இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். 25,000. ஓகேவா? 25,000 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினது. அப்போ 25,000/2. கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கப்பா. 25,000/2. ஓகேவா? அப்போ இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 25,000 பாதி என்ன வரும் நமக்கு? 12,500 சொல்லலாமா? இது அடிச்சிங்கனாலும் அதுதான் கிடைக்கும். ஓகேவா? 12,500 இருக்குது. இப்போ 12,500 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது கூட வந்து கழிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து விற்றுருப்பான்ல அந்த அமௌண்ட்டு, அதாவது 14,750 அது கூட நீங்கள் கழிக்கணும். ஓகேவா? அப்போ 14,750. ஓகேவா? இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதையுமே சைடில் போட்டு நீங்கள் கழிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எப்படி கழிக்கலாம்? 14,750. ஓகேவா? அடுத்து 12,500. ஓகேவா? இப்போ 0 5. ஓகேவா? 0 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை? 2. ஓகேவா? இப்போ 14 12 போச்சுன்னா 2. அப்போ 2,250 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோனா 2,250. ஓகேவா? இப்போ 2,250 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா
இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,600 13,400 இது ரெண்டும் வந்து தான் இருக்குது. இது ரெண்டுமே தான் காசு பரிசை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கூட்டிக்கணும். ஓகே, அப்படி கூட்டும் பொழுது நமக்கு வந்துன்னா எவ்வளோ கிடச்சிச்சு 25,000 அப்படின்னு கிடச்சிச்சா. எஸ். ஸோ இந்த அதனால் காசு பரிசு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சொன்னோம். ஓகேவா, அதனால் கூட்டினது 25,000 கிடச்சிச்சு. இந்த 25,000 நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேவா, ஏன்னா 2 அமௌண்ட் இருக்குல்ல, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ அப்போ டிவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 12,500 கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் விற்றுருப்பான்ல அந்த அமௌண்ட்டோட வந்து நம்ம இங்கே கழிச்சோம். அப்போ எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 2,250 கிடச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு விற்ற லாபமாக வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,250 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்ஷன் டி. ஓகேவா, எஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இதை தெளிவாக நோட் பண்ணல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா முக்கிய நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து சம் ட்ரை பண்ணாமல் இருந்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட் இருந்தாலுமே வந்து இங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ.